ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களோட ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி செய்யலான் இருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் இலையாக இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவாங்க, பூண்டு இஞ்சிலாம் இருந்துச்சுன்னா. அதனால் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் குழம்போட மிக்ஸ் ஆகிடும். குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தால் கூட சாப்பிடுவாங்க. அதேமாரி தக்காளி, வெங்காயத்தை அதேமாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுவுமே அந்த ரீசன் தான். தனியாக குழம்புக்கு வந்து 4 தக்காளி 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ்லேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம். சரி, நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுவோம், இல்லைன்னா கருகிடும். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம் பேஸ்ட். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ அந்த நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சது, எல்லாம் வானல்ல ஒட்டி நல்லா கரெக்டாக அது அந்த தக்காளி வெங்காய கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 kg சிக்கன் வந்து ஆட் பண்ணுறோம். கறி போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு தூவிக்கிறோம். கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். உப்பு லைட்டாக போட்டதுக்கப்புறம் இன்னும் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் அந்த தக்காளி அந்த வதங்கின அந்த பேஸ்ட்டோடய கொஞ்சம் நேரம் அந்த கறி கொஞ்சம் இதாகனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிட்டு ஒரு 2 minutes கொஞ்சம் நேரம் அந்த சாந்தோட வேக வைப்பேன். மூடி போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சிக்கனை பொறுத்த அளவுக்கு தண்ணி வந்து அதிலே விடும். நான் இன்னும் தண்ணியே ஊற்றல. இந்த தக்காளி வெங்காயம் மிக்ஸோட நல்லா வேகமாக போட்டு தண்ணி அதிலே வந்து சிக்கனில் தானாக தண்ணி இறங்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். ஒரு கறி கொஞ்சம் ஒரு அரை வேக்காட்டில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது நல்லா இறங்கும் கறியில். அதனால தான் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு போடுறோம். சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மசாலாவெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கறி வேகத்துக்காகவே கொஞ்சம் போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா அந்த கறியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி போடுறோம்னா நல்லா அது கிரேவி கொடுக்கும். அதுக்காகவும் அந்த ஒரு ரீசனுக்காகவுமே நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டோம் நல்லாயிருக்கும். மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அப்படியே அந்த வாட்டர் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா சுண்டி வந்தால் கிரேவி. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அளவு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணியெலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம். எப்படி இருக்கு சரி, ஓகே. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. தனித்தனியாக எண்ணெய்லாம் தெரியுதா? அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா கிரேவியாக இருக்காது. ஸோ ஓகே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி இலையை தூவி எடுத்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ ஒரு கிரேவி எவ்வளோ ஒரு திக்னஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் நியூவாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு வந்து ரொம்ப தேவை. ஸோ அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப